என்னங்க, கல்யாணம் பண்ண இந்த 25 வருஷத்தில் உங்களுக்கு நீங்கள் எனக்கு எந்த குறையுமே வச்சதில்லை, நானும் கேட்டதில்லை. ஆனால் இப்போ ஒன்று மட்டும் கேட்குறேங்க. தெரிஞ்சோ தெரியாமலையோ நம்ம புள்ள தப்பு பண்ணிட்டா. நீங்கள் சொன்ன வார்த்தை கட்டுப்பட்டு அவள் இந்த வீட்டு பாசப்படியை கூட மிதிக்கிறதில்ல. உசுருக்கு உசுர நான் வளர்த்த புள்ள வயிற்றுல ஒரு குழந்தைய சுமந்துக்கிட்டு இருக்காங்க. கர்ப்பமான பொண்ணுங்க 7ஆம் மாசத்துல 5 வகை சோறு செஞ்சு வளகாப்பு நடத்தி பெத்தவங்க வீட்டில் போய் சந்தோஷமா வச்சிருப்பாங்க. ஆனா அந்த பாக்கியம்தான் அவளுக்கு கொடுத்து வைக்கல, நமக்கும் கொடுத்து வைக்கல. இன்னைக்கு நாம இருந்து செய்ய வேண்டிய வளகாப்ப அவங்க தனியா செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல கூட அவங்க பக்கத்துல நம்ம இல்லைன்னா அவங்க மனசு துடிச்சு போயிடுவாங்க. எனக்கு அந்த குழந்தைக்காகவாது உங்க கோபத்தை விட்டுட்டு வாங்க, நம்ம போய் பார்த்துட்டு வந்துடுவோம். எனக்கு நீங்க வெறுத்து ஒதுக்குற அளவுக்கு அவ வெளியாளையா கல்யாணம் பண்ணிக்கிட்டா. உங்க சொந்த மச்சனை என் கூட பிறந்த தம்பியை தானே கட்டிக்கிட்டா. லட்சுமி, ரொம்ப நல்லா நடிக்கிறமா. புரியல? அதான் நீ ஆசைப்பட்ட மாதிரியே உன் தம்பிங்க 2 பேரும் நம்ம பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணிட்டாங்க. அதனால இப்ப பழசெல்லாம் மறந்துட்டு அவங்க என்னதான் செஞ்சிருந்தாலும் அதையெல்லாம் மறந்துட்டு வாங்க, போய் ஒன்று சேர்ந்துக்கலான்னு சொல்ற, அப்படித்தானே? அதாண்டி மாவு ஒன்னாயிருச்சு, இந்த மாவு சட்டி தனியாயிருச்சு இல்ல? எல்லாரும் சேர்ந்து என் அக்கா பசங்களை அனாதையாக்கிட்டீங்களேடி. ஏங்க என்னங்க சொல்றீங்க? 4 பேத்துக்குமே நான் என்னைக்குமே பாகுபாடு பார்த்ததே இல்லைங்க. 4 பேருமே என் கூட பிறந்த தம்பிங்க தான். இல்லடி, அப்படி இல்ல. நீ கொஞ்சமாச்சும் அவளுங்க மேல பாசம் வச்சிருந்தீனா நம்ம பிள்ளைங்களுக்கு ஒருத்திக்காச்சும் அவனுங்க மேல பாசம் இருந்திருக்குமே. அப்படி நடக்கலையே. என்னங்க நீங்களா சொல்றீங்க அந்த பிள்ளைங்க மேல எனக்கு பாசம் இல்லைன்னு? நீங்க என்ன சொன்னீங்க? லட்சுமி, இது எங்க அக்கா பிள்ளைங்க, நீ தான் தாயா இருந்து பார்த்துக்கணும்னு சொன்னீங்க. அன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் அவங்கள என் பிள்ளையா தாங்க பார்த்துட்டு இருக்கேன். 4 பேருக்கு ஒன்னா சோறு வச்சாலும் நான் என்னைக்குமே ஒரே மாதிரி தான் வச்சிருக்கேன். என் கை யாருக்குமே நடுங்கினது இல்லைங்க. இல்ல லட்சுமி, இல்ல, நீ சோத்துல குறை வைக்கல, சொந்தத்துல குறை வச்சிட்டியே. ஆமா லட்சுமி, என் பிள்ளைங்களுக்கு என் மேல இல்லாத ஒரு அக்கறை பாசம் இதெல்லாம் உன் தம்பிங்களுக்கு எங்க இருந்து வந்துச்சு? அவனுங்க பாசம் வைக்கிறேன்னு என் கௌரவத்தைய கெடுத்துட்டு போயிட்டானுங்கடி. ஏங்க நீங்க உங்க அக்கா பசங்க மேல வச்சிருந்தா அது பாசம், அதுவே அவங்க அக்கா பிள்ளைங்க மேல வச்சா அது என்ன மோசமா? ஏய், அவனுங்க பாசம் இங்க இருந்து வச்சானுங்க, அவனுங்க போட்டது அத்தனையுமே வேஷம். பாசம் கோசம்னு சொல்லி என் கௌரவத்தைய பாழாக்கிட்டு போயிட்டானுங்கடி. கௌரவமா? எதுங்க உங்க கௌரவம்? அக்கா செத்தாலும் பரவாயில்ல, பசங்க நல்லா இருக்கும்னு நினைச்சீங்களே, அதுதான் கௌரவமா? இல்ல உயிரோட இருக்கிற அக்கா புள்ள செத்தரக்கூடாதுன்னு ஏன் தம்பி தாலி கட்டினானே, இல்ல அது கௌரவமா? ஏங்க முறையே இல்லாதவனை சீர் செய்ய சொன்னீங்களே, அது கௌரவமா? இல்ல அக்கா உறவை விட்டு கொடுக்க கூடாதுன்னு முறையா வந்து சீர் செஞ்சானே என் தம்பி, அது கௌரவமா? ஏங்க என் புள்ள பெத்த புள்ள தாயா இருக்கும் போது தவிச்ச வாய்க்கு தண்ணி கூட தர மாட்டேன்னு சொன்னீங்களே, அது கௌரவமா? இல்ல என் தம்பி தாயா இருந்து பாத்துக்கிறானே, அது கௌரவமா? ஏங்க பொண்ணு மனசுக்கு பிடிக்காதவனை கட்டிக்கன்னு சொன்னீங்களே, அது கௌரவமா? இல்ல மனசுக்கு பிடிச்சிருந்தாலும் மாமாவோட மானமும் மரியாதையும் கெட்டு போயிடக்கூடாதுன்னு மனசுக்குள்ள ஆசையெல்லாம் பூட்டி வச்சுக்கிட்டு ஏன் தம்பி
தம்பி சின்னமணி ஒதுங்கி நின்னானே அது கௌரவமா? ஏங்க நீங்க ஆம்பளைங்க எல்லாம் வெளியில கௌரவமா நடக்கிறீங்கன்னா அதுக்கு காரணமே வீட்டுல உள்ள பொம்பளைங்க தான். அவங்க ஒழுக்கமா இருக்கிறதுனால தான். பொம்பளை நினைச்சா பொழுது சாயறதுக்குள்ள உங்க மான மரியாதை காத்தோட காத்தா பறந்து போயிடும். இங்க பாருங்க, ஒரு மனுஷன் குடும்பத்துக்காகவும் உறவுக்காகவும் விட்டு கொடுத்து வாழ்றானே அதுதாங்க கௌரவம். அதை விட்டுட்டு புள்ள செத்தாலும் பரவாயில்ல, மருமக செத்தாலும் பரவாயில்ல, மக தாலியா இருக்கும்னு நினைக்கிறீங்களே, இதுவா உங்க கௌரவம்? அப்பா சாமி, இந்த பாலா போன கௌரவம் எனக்கு வேணாம். எனக்கு தேவை என் தம்பிகளை என் பிள்ளைங்களை தான். உங்க கௌரவத்துல தூக்கி எறிஞ்சிட்டு என் பிள்ளையும் என் தம்பியும் பார்க்க நான் போறேன். எப்போ இந்த பாலா போன கௌரவத்தை விட்டுட்டு வரீங்களோ அப்ப வாங்க, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா வாழலாம். எனக்கு தெரியும் நீ மூச்சு கட்டிக்கிட்டு பேசும்போதே ஒரு முடிவோட தான் பேசுறேன்னு. ஓடி போ. உன்னை காப்பாத்த உன் தம்பிங்க இருக்கும்போது என்ன காப்பாத்த என் அக்கா மக இருக்கானுங்கடி. ஏங்க இப்ப சொல்றேன் கேட்டுங்க, உங்க கௌரவத்தை காப்பாத்த போறது என் தம்பிங்க தான். உங்களை காப்பாத்த போறது என் தம்பிங்க தான். என்னைக்காவது ஒரு நாள் என் தம்பிங்களோட பாசம் உங்களுக்கு புரியும். அப்பதான் என் தம்பிங்களோட அருமையும் உங்களுக்கு தெரியும். ஏ பெரியதுரை, என்னடா இது? தெரியலையே மாமா. பத்திரம். உன் சொத்தையெல்லாம் எங்க பேருக்கு எழுதி வைக்கக்கூடிய பத்திரம். ஏய், என்னடா பேச்செல்லாம் ஒரு மாதிரியா இருக்குது? என்ன உளர்ற? மாமா, உனக்கு எதுவுமே விளக்கமா சொன்னா தான் புரியும். இத்தனை நாளா மாமா மாமான்னு உன் காலையே சுத்திக்கிட்டு வந்தமே, எதுக்காக? உன் சொந்தத்துக்காகவா? இல்ல சொத்துக்காக? உன் பாசத்துக்காகவா? இல்ல உன்கிட்ட கொட்டி கிடக்கிற பணத்துக்காக? உன் மூத்த மகளை கட்டி சொத்தை அடையணும்னு நினைச்சோம், முடியல. உன் ரெண்டாவது பொண்ணை கட்டி அப்பயாவது பாதி சொத்தை எடுத்துடலாம்னு நினைச்சோம், அதுவும் முடியல. நீங்க வேணா உங்க பிள்ளைகளை தூக்கி எரிஞ்சிட்டு போலாம். நாளைக்கே அவங்கள மகளே மருமகளேன்னு போய் அவங்க கூட சேர்ந்துக்கலாம். அப்புறம் எங்களோட கதி? மாமா, உங்களையே நம்பிக்கிட்டு இருந்த நாங்க நடு தெருவில் தான் வந்து நிக்கணும். இத பாரு மாமா, இருக்கிற சொத்தையெல்லாம் மரியாதையா எங்க பேர்ல எழுதி வச்சிருக்கு. அப்புறம் நீயாச்சு உன் பிள்ளைகளாச்சு, நாங்க யாருக்கும் தொந்தரவா இருக்க மாட்டோம். டேய், இப்பத்தாண்டா தெரியுது இத்தனை நாளா என் கௌரவத்தை கெடுத்தது என் மச்சனங்களும் என் பிள்ளைங்கன்னு நினைச்சேன். ஆனா என் அக்கா மகன்னு எனக்கு நானே தாண்டா என் கௌரவத்தை கெடுத்திருக்கிறேன். டேய், நீ என்னதான் குட்டிகரணம் போட்டாலும் என் சொத்தை எழுதி தரமாட்டேன். யோ, பாசத்தை காட்டிய நான் மயரா புடுங்கிறது. பாசத்தை காட்டுறதுக்கு பதிலா பணத்தை காட்டி இருந்தினா உனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? பேசாம ஒழுங்கா கையெழுத்து போட்டுரு, இல்ல நான் உங்களை போட்டுருவேன். ஏண்டா சின்னதுரை, மாமா செத்துட்டா இந்த ஊருக்குள்ள என்னடா பேசிக்குவாங்க? என்ன பேசிக்குவாங்க? ஓடுகாலி பிள்ளைய பெத்துட்டான்,
கௌரவம் குறைஞ்சு போச்சு, அதனால தங்கராசு தூக்கு மாட்டி செத்துட்டான்னு சொல்ல போறாங்க. மாமா பேசாம கையெழுத்து போட்டுட்டா எப்படி பேசிக்குவாங்க? அப்ப என்ன பேசிக்குவாங்க? அக்கா பசங்களுக்கு பொல்லையத்தான் தர முடியல, சொத்தை கொடுத்தாவது அவனுங்களை வாழ வச்சுட்டாங்கன்னு ரொம்ப பெருமையா பேசிக்குவாங்க. பாத்தியா மாமா, இப்ப கூட உங்களை பெருமையா பேசுறதா எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குது. ஒழுங்கா அடம் பிடிக்காம கையெழுத்த போட்டுருங்க. ஏய், நானே ஒரு மகா நடிகன், எங்கிட்டயே வசனம் பேசி நடிச்சு காட்டுறீங்களா? முடியாதுடா, முடியாது. என்னடா பண்ண முடியும்? வேண்டாம் மாமா, எங்க ஆத்திரத்தை கிளப்பாத. அட போடா, உன் ஆத்திரம் என்ன என்னடா பண்ண முடியும்? முடியாது, முடியாது, முடியாது. அண்ணே, என்னன்னே சும்மா இந்த கிழவங்கிட்ட வளவளன்னு பேசிட்டு இருக்க? கத்தி எடுத்தமா சொரு உடமாடு போயிட்டே இருப்போம். கத்தியா? ஏய், வேண்டாம்டா. ஏய், வேண்டாம்டா. ஏய், சொன்னா கேளுடா, வேண்டாம். ஏய், ஒண்ணு முடியலடா. ஏய். அட பாவிங்களே, சின்ன வயசுல இருந்து தூக்கி வளர்த்த என்னையே உங்க ரத்தத்தை பார்க்க வச்சுட்டீங்களேடா. என் கண்ணு முன்னாலே இப்படி குத்திக்கிட்டு செத்துட்டீங்களேடா. யோ மாமா, நாங்க செத்துட்டு தான் நினைச்சு நீ சந்தோஷப்படாத. உன் பெரிய பொண்ணோட வளகாப்புல 5 வகையான சோறு செஞ்சிருக்காங்க. அதுல ஒரு சோத்துல விஷத்தை கலந்துட்டான். முடிஞ்சா உன் குடும்பத்தை காப்பாத்தி பாரு. மாமா, அது எந்த சோறுன்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ள வயிற்றுல இருக்கிற புல்ல மட்டும் இல்லையா, உன் மொத்த குடும்பமும் அந்த சோத்தை சாப்பிட்டு செத்து போய் கிடக்குயா. இல்ல, நான் விட மாட்டேன். என் புள்ள, பேர புள்ள, என் குடும்பத்தை நான் உடனே போய் காப்பாத்துறேன்.